உலக அளவில் மிக வேகமாக வளர்ந்து வரும் மின்னணுவியல் துறையில் இந்தியாவும் வேகமாக முன்னேறி வருகிறது. தற்போதைய டிஜிட்டல் உலகில் எலக்ட்ரானிக் தயாரிப்புகள் சந்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. அன்றாட வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்கும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் கை கொடுத்து வருகிறது. உலக அளவில் மின்னணு சாதனங்களுக்கான தேவைகள் அதிகரித்து வரும் நிலையில் உலக பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு மின்னணு சாதனங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. உலக மின்னணு சாதனங்கள் சந்தையில் பெரும் பங்கை சீனா வைத்திருந்தது. புவிசார் அரசியல் மாற்றங்களால் இத்துறையில் சீனாவின் பிடி குறைந்து வருகிறது. இந்நிலையில் சீனா நழுவவிட்ட வாய்ப்பை வியட்நாம் சரியாக பயன்படுத்தியுள்ளது. வியட்நாமின் மொத்த ஏற்றுமதியில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் கிட்டத்தட்ட 40% ஆகும். இதனால் குறுகிய ஆண்டுகளிலேயே வியட்நாமின் ஏற்றுமதி மற்றும் தனிநபர் வருவாய் பெருமளவு வளர்ந்திருக்கிறது. வியட்நாமின் டிஜிட்டல் பொருளாதார சந்தை அடுத்த ஆண்டில் $45 பில்லியன் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் $90 பில்லியன் முதல் $200 பில்லியன் வரை எட்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 2005ஆம் ஆண்டில் வியட்நாமின் தனிநபர் வருமானம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் $700 இருந்தது. இப்போது அது $4500 உள்ளது. இது இந்தியாவை விட 80% அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகின் 2வது பெரிய மொபைல் போன் உற்பத்தியாளராக இந்தியா உள்ளது. உலகளாவிய எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனங்களின் முதலீடுகள் இந்தியாவை நோக்கி திரும்பியிருக்கிறது. எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தியை மேம்படுத்துவதற்காக சிறப்பு ஊக்க தொகுப்பு திட்டம், எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி கிளஸ்டர்கள் மற்றும் உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை போன்ற பல திட்டங்களை மத்திய அரசு தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது. சாம்சங், ஆப்பிள், ஜியோமி, எல்ஜி, பாஷ், ஃபாக்ஸ்கான், ஃபெலக்ஸ்ட்ரானிக்ஸ், விஸ்ட்ரான் போன்ற முக்கிய நிறுவனங்கள் இந்தியாவில் உற்பத்தி வசதிகளை நிறுவியதோடு விரிவுபடுத்தியும் வருகிறது. நொய்டா, ஓசூர், ஸ்ரீபெரும்புதூரில் எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி கிளஸ்டர்கள் இயங்கி வருகின்றன. கூடுதலாக 5 பெரிய மின்னணு உற்பத்தி குழுக்கள் உருவாக்கப்பட உள்ளன. இதற்கான திட்டம் இந்த ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் உதிரி பாகங்கள் இறக்குமதிக்கு சராசரியாக 9% உள்ள சுங்க வரியை குறைப்பதற்கும் மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலக அளவில் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் முதலிடம் வகிக்கும் திறன் இந்தியாவுக்கு உள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு இந்தியாவை எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதிக்கான உலகளாவிய மையமாக மாற்றும் லட்சியத்துடன் செயலாற்றி வருகிறது. 2026ஆம் ஆண்டுக்குள் $120 பில்லியன் மதிப்பிலான ஏற்றுமதியை அடையவும், $300 பில்லியன் மதிப்பிலான எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி இலக்கை அடையவும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருகிறது. அடுத்த மாதம் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்கும் போது அமெரிக்க சீனா வர்த்தக போர்கள் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் மேட் இன் வியட்நாம் என்பதை தாண்டி மேக் இன் இந்தியா உலக எலக்ட்ரானிக் சந்தையில் ஆதிக்கம் செலுத்தும் என்று வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர்.